அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் இறைவனுக்கே. நம்ம லுகத்துல் அரபியாவுடைய 13வது லெசனை பார்த்துக்கிட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நாம் அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதுதான் கொஞ்சம் பெரிய லெசனு, நிறைய பார்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறையா கிளாஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடுவோம், சரிங்களா? முந்தின கிளாஸஸை பார்க்காதவங்க தயவு செஞ்சு சலிப்பு தட்டாமல் ப்ரீவியஸ் கிளாஸஸை பார்த்துட்டு அடுத்தடுத்த கிளாஸை பாருங்கள். அப்போ தான் எந்த கான்செப்டையும் மிஸ் பண்ண மாட்டீங்க, எதுவும் இடையில உங்களுக்கு புரியாமல் போகாது, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நிறைய நோட்ஸ் எடுக்க பாருங்கள், சரிங்களா? இடையிடையில் நம்ம சொல்ல போகிற அந்த கான்செப்ட் எல்லாம் இந்த புக்கில் கண்டிப்பாக இருக்காது. இது ஜஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி தான், சரிங்களா? ஸ்போக்கன் அரபிக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி நம்ம டிரான்ஸ்லேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜஸ்ட் அந்த வார்த்தை அரபிக் வார்த்தையை ஃபில் பண்ணுற மாதிரி தான் இந்த புக் இருக்கும். பட் ஒவ்வொரு எக்ஸசைஸோ ஒவ்வொரு சாப்டரோ பார்க்குறதுக்கு நிறையா தர்கீபு, நிறையா கான்செப்ட்ஸு, நிறைய டேர்ம்ஸு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த புக்கை நாம் கம்ப்ளீட்டாக விளங்கிக்க முடியும். இது விளங்குனா தான் நம்மளுக்கு அல்லாஹுடைய வேதமான குரான் நம்மளுக்கு விளங்கும். ஸோ அதனால் எந்த கிளாஸஸுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா நம்ம பார்க்குற புது புது கான்செப்ட், புது புது டேர்ம் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து பழகுங்கம்மா, சரிங்களா? சலிப்பு பார்க்காம தயவு செஞ்சு அல்லாஹுக்காக நோட்ஸ் எடுத்து பழகுங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம 13th லெசனுடைய 3rd பார்ட்டு பார்த்தோம் இல்லையா? அது ஹாவுலாய் உலாய்க்க, அதை தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே அதுதான் இல்லைங்களா? ப்ளஸ் நம்ம இதில் நிறைய பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆண்பாலிஸ்மு பெண்பாலிஸ்மு அதனுடைய பன்மை ஒருமையாகவே நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்திருப்போம். இந்த செஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூரல் ஃபார்மை பார்த்துருப்போம். பன்மை, அதாவது இருமை கிடையாது, பன்மையை பார்த்துருந்துருப்போம், கரெக்டாக? ஸோ அதை தான் நம்ம பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பெண்பால் இஸ்முக்கு மட்டும் தனியாக ஒரு இதில் பார்த்தோம், அதே போல் ஆண்பால் இஸ்முக்கு தனியாக ஒரு இதில் பார்த்தோம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 3 இது தான் இருக்குது, 3 எக்ஸசைஸ் தான் இருக்குது. ஸோ அது முடிஞ்சிருச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் நியூ வேர்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்து 14th லெசனுக்கு போக வேண்டியதான், சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் அந்த பேஜு. நம்ம இப்போது எத்தனாவது எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2வது எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். முதல் எக்ஸசைஸு ஓட தான் நம்ம போன தடவை நிப்பாட்டணும், ஞாபகம் இருக்குதா? அதாவது போன எக்ஸசைஸ் என்ன, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, ஒருமையாக இருக்கிற ஜும்லாவை பன்மையாக மாற்றணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸு. அல்ஹம்துலில்லாஹ் அதை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 2வது எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரி எக்ஸசைஸு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் செஞ்சுருப்பீங்க, சரிங்களா? அதுக்கு இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஹெட்டிங்கை வாசிக்கிறேன் பாருங்கள். அஷிர் இலல் அஸ்மா இல் ஆத்தியதி பிஸ்மி இஷாரத்தின் லில் பாஈது. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸசைஸில் லில் கரீபுன்னு பார்த்துருப்பீங்க. கரீபுனா பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போ இந்த ஹெட்டிங்க்கு என்ன அர்த்தம், லில் பஈத் அப்படின்னா, பஈத் அப்படின்னா தூரமாக இருக்கிறது, சரிங்களா? கரீபுனா பக்கம், பஈதுனா தூரமாக இருக்கிறது. அதாவது தூரமானவற்றுக்கு பயன்படுத்தப்படும் இஷாரா, இஸ்முல் இஷாரா இருக்கும்ல. தூரமாக ஒரு பொருள் இருக்குது, தூரமாக ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி இஷாரா செய்வோம், எந்த வார்த்தையை போட்டு எந்த இஸ்முல் இஷாராவை பயன்படுத்துவோம்? தாலிக்க, தில்க, ஊலாயிக்க, அது, அவன், அவள், அவர்கள். இதை தான் நம்ம தூரமாக இருக்கிற இஸ்முக்களோ பார்த்து நம்ம இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துவோம் இல்லையா? ஸோ இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க, தூரமானவற்றுக்கு பயன்படுத்தப்படும் இஸ்முல் இஷாராவை பின்வரும் இஸ்முக்களுக்கு நீ பயன்படுத்து, நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், போட்டு ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க. தாலிக்க, தில்க, ஊலாய்க்க, இந்த 3 தான் பஈதுக்கு யூஸ் பண்ணுற இஸ்முல் இஷாரா, தூரமானவற்றுக்கு யூஸ் பண்ணுற இஸ்முல் இஷாரா. தாலிக்க அப்படிங்கிறது தூரமாக இருக்கணும், ஒருமையாக இருக்கணும், ஆண்பாலிசமாக இருக்கணும். தில்கங்கிறது எப்போ பயன்படுத்துவோம், தூரமாக இருக்கணும், ஆனால் பெண்பாலிசமாக இருக்கணும், ஒருமையில் இருக்கணும். ஊலாய்க்க எப்போ யூஸ் பண்ணுவோம், நிறைய பேர் இருக்கணும். இது உயர்திணைக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். நிறைய உயர்திணைகள் தூரமாக நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஊலாய்க்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம், இஸ்முல் இஷாராவை பயன்படுத்துவோம்.
ஆமாவா? ஸோ இப்போ நம்ம இங்கே கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து என்ன போடணுங்கிறத பார்ப்போமா? சரி, கீழே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். டேஷ் தாலிபுன். தாலிபுன் அப்படிங்கிறது ஒரு ஆண்பாலான இஸ்மு. அப்போ என்ன வரணும்? தாலிக்க. தாலிக்க தாலிபுன், அவன் மாணவன். சரிங்களா? ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட், இல்லைனா தட் இஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி தாலிக்காக்கு தட்டு தான் மீனிங், தட் இஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது பாருங்கள். டேஷ் துஜாருன், வியாபாரிகள். அப்போனா என்ன வரணும்? ஊலாயிக்க, அவர்கள் வியாபாரிகள். ஊலாயிக்க துஜாருன், அவர்கள் வியாபாரிகள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். டேஷ் முதர்ரிசாத்துன், அலிஃப் தான் வந்துருச்சு. அப்போ இங்கே யாரை சொல்கிறாங்க? நிறைய பெண் ஆசிரியர்கள் தூரமாக நிற்கிறாங்க. அப்போ என்ன சொல்லணும்? ஊலாய்க்க. ஸோ இப்போ இங்கே தூரமாக ஆண்கள் நின்றுட்டு பெண்கள் நின்றுட்டு இருந்தாலும் இல்லை கலந்து நின்றுட்டு இருந்தாலும் ஊலாய்க்க தான். சரிங்களா? ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்கான்னா கிடையாது. சரிங்களா? சுட்டி காட்டும்போது தூரமாக அப்போ நிறைய பெண்கள் நின்றுட்டு இருந்தாலோ இல்லை நிறைய ஆண்கள் நின்றுட்டு இருந்தாலோ நீங்கள் சுட்டி காட்டுறீங்க, அதாவது கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும் அந்த கூட்டம். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா ஆண்கள் மட்டுமே இருக்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி, பெண்கள் மட்டுமே இருக்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டுமே கலந்து இருக்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி, உயர்திணையாக இருக்கணும். தூரமாக நிற்கிறாங்க, நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க, தள்ளி நிற்கிறாங்க அப்படின்னா ஊலாய்க்க தான் யூஸ் பண்ணணும். சரிங்களாம்மா? ஓகே. தமீர் மாதிரி இப்போது ஹும்முன்னா ஆண்கள் மட்டும்தான் குறிக்கும், பல ஆண்களை மட்டும்தான் குறிக்கும். ஹுன்ன அப்படின்னா பல பெண்களை மட்டும்தான் குறிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஊலாய்க்க இஸ்முல் இஷாராவானா கிடையாது. சரியா? ஓகே. இப்போது டேஷ் முதர்ரிசாத்துன் அப்படின்னா என்ன வரணும்? ஊலாய்க்க முதர்ரிசாத்துன், அவர்கள் ஆசிரியர்கள். சொல்கிறதுலே தெரியும் பெண்களை பார்த்து தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா முதர்ரிசாத்துன் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆமாம்ல? ஸோ அதனால் இது தனியாக நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நம்மளுடைய வசதிக்காக தான் அவர்கள் பெண் ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சொல்லும்போதே நம்மளுக்கு புலப்பட்டுறணும் பெண்களை பார்த்து சொல்கிறாங்க, பெண்கள் கூட்டம் மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களாம்மா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள். டேஷ் தொபீபத்துன் ஜதீதத்துன், புதிய மாணவி. புதிய மருத்துவர், அதாவது பெண் மருத்துவர், புதிய பெண் மருத்துவர். அப்புறம் என்ன வரணும்? ஒரே ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறாங்க. அப்படின்னா தில்க தொபீபத்துன் ஜதீதத்துன். தில்கங்கிறது முபுத்ததா, தொபீபத்துன் அப்படிங்கிறது தான் ஹபரு, ஜதீதத்துன் அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. சரிங்களாம்மா? ரெண்டுமே ஒன்று போலவே இருக்குது பாருங்கள். ஸோ மனுவுத்து நாத்தா வந்திருக்குது. சரியா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள். டேஷ் உம்முஹாத்து தாலிபாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்முஹாத்து தாலிபாத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? மாணவிகளுடைய தாய்மார்கள். ஆமாவா? மாணவிகளுடைய தாய்மார்கள். அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, தாய்மார்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ என்ன சொல்லணும்? ஊலாய்க்க. ஊலாய்க்க உம்முஹாத்து தாலிபாத்தி, அவர்கள் மாணவிகளுடைய தாய்மார்கள். சரிங்களா? புரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். டேஷ் ஆபா துல்லாபி. டேஷ் ஆபா துல்லாபி அப்படின்னா என்ன? மாணவர்களுடைய தந்தைமார்கள். அப்படினால என்ன தான் வரணும்? இங்கே ஊலாய்க்க தான் வரணும். ஊலாய்க்க ஆபா துல்லாபி, அவர்கள் மாணவர்களுடைய தந்தைமார்கள். சரிங்களா? தே ஆர் த ஃபாதர்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸாலிக ஃபல்லாஹுன். ஸாலிக ஃபல்லாஹுன் அப்படின்னா ஃபல்லாஹுன்னா என்ன? விவசாயி. சரிங்களா? ஒரே ஒரு ஆள் தான். அப்போ என்ன வரணும்? ஸாலிக, ஆண் தான். விவசாயினாலே ஆண் தானே. ஸாலிக ஃபல்லாஹுன். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். டேஷ் உம்மு முஹம்மதின், முஹம்மதுடைய தாய். அப்படி தானே வருது. அப்போ ஒரே ஒரு பெண்ணு தான். அப்போ என்ன வரணும்? தில்க உம்மு முஹம்மதின், அவர் முஹம்மதுடைய தாயார். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். டேஷ் ஸ்வதீகி, என்னுடைய தோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு ஆள் தான். அப்போ என்ன வரணும்? ஸாலிக ஸ்வதீகி, ஆண் தோழன் தான். ஸோ அதனால் ஸாலிக ஸ்வதீகி, அவன் என்னுடைய தோழன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். டேஷ் அஹவாத்தி, என்னுடைய சகோதரர்கள். அப்போது நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ என்ன வரணும்? ஊலாய்க்க அஹவாத்தி, அவர்கள் என்னுடைய சகோதரர்கள். அஹுனுடைய பன்மை தான் அஹவாத்துன். அஹவாத்தி அப்படின்னா என்னுடைய சகோதரர்கள்.
ஆமாவா? உலாய்க்க அப்படிங்கிறது முபுத்ததா, அஹ்வாத்தியில் வந்து அஹ்வாத்து அப்படிங்கிறது தான் வந்து ஹபரு, வஹுவ முதாஃப், யாங்கிறது முதாஃப் இலைஹி முத்தகல்லிமுடைய யா. ஆமாவா? தர்கீப்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இடையிடையில் அங்கங்கே ஒன்று ஒன்று சொல்கிறேன். இல்லை எனக்கு ஃபுல்லாக சொல்லணும், ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்தேன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் நான் சொல்கிறேன். சரிங்களாம்மா? இப்போ லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். டேஷ் இஹ்வதி, என்னுடைய சகோதரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் என்ன தான் வரணும்? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ உலாய்க்க இஹ்வதி. சரிங்களா? ஸோ அஹ்வாத்தி அப்படின்னாலும் இஹ்வதி அப்படின்னாலும் நிறைய பேர்களை தான் நம்ம வந்து குறிக்கிறோம், சுட்டி காட்ட போகிறோம். ஸோ அது ஆண்களா பெண்களாங்கிறது மேட்ரு கிடையாது. நிறைய பேரை சுட்டி காட்டுறோமா, தூரத்தில் நிற்கிறாங்களா, கண்ணு முன்னாடி இருக்கிறாங்களா, ஊலாய்க்க, அவ்வளோதான். பக்கத்தில் இருக்கிறாங்களா, ஹா உலாயி, அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ இந்த இஸ்முல் இஷாரா எப்படி வந்து இப்போ யூஸ் பண்ணணும், பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியுதா? ஓகே. ஸோ இதுதான் வந்து செகண்ட் எக்ஸசைஸு. இப்போ அடுத்து தேர்ட் எக்ஸசைஸ் என்னங்கிறத பாருங்கள். ஹெட்டிங் வாசிக்கிறேன் பாருங்கள். ஹாத்தி ஜமு அல் கலிமாத்தில் ஆத்தியதி, பின்வரும் கலிமாவின் ஜம்முவை நீ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கீழே பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க, சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஒருமையில் இருக்குது. நம்ம அதனுடைய பன்மையை எழுதணும். சரிங்களா? எழுதலாமா? மொதல் வார்த்தையை பாருங்கள். உம்முன், தாய். அப்போ தாய்மார்கள் அப்படிங்கிறதுக்கு உம்முஹாத்துன். சரிங்களா? சில பன்மை சொற்கள் வந்து ஒருமை சொற்களை விட முற்றிலும் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து புரோக்கன் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவாங்க, உடைக்கப்பட்ட பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த உம்முஹாத்துன் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி தான். ஏன்னா ஒருமையில் பார்த்திங்கன்னா அலிஃப் மீம் அப்படின்னு 2 எழுத்து தான் இருக்குது. ஆனால் அதையே பன்மையாக மாற்றும் போது எக்ஸ்ட்ராவாக 3 எழுத்து சேருது. ஸோ இதெல்லாம் வந்து புரோக்கன் ப்ளூரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உம்முன் அப்படின்னா தாய், உம்முஹாத்துன் அப்படின்னா தாய்மார்கள். சரிங்களாம்மா? மதர்ஸ் அப்படி, அதாவது அப்பாஸ்ட்ரஃபி எஸ் இல்லை, ப்ளூரலுக்கு போடுற எஸ். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அபுன் அப்படின்னா தந்தை. அப்போ தந்தைமார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆபா உன். சரிங்களா? தந்தைமார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆபா உன். சரிங்களாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இம்ரஅத்துன் அப்படின்னா ஒரு பெண். பெண்கள் அப்படிங்கிறதுக்கு நிசா உன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு இன்ஃபர்மேஷனாகவே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இம்ரஅத்துன் அப்படின்னா ஒரே ஒரு பெண், ஜஸ்ட் ஒரு கேர்ள்ஸ் அப்படிங்கிறதுக்கு நிசா உன். சரிங்களா? அடுத்து பாருங்கள். அம்மத்துன். சரியா? அம்மத்துன் அப்படின்னா அத்தாவுடைய, அதாவது நம்மளுடைய தந்தையுடைய அண்ணனுடைய இல்லை சகோதரர், தந்தையுடைய சகோதரருடைய மனைவியையும் அம்மத்துன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெரியம்மாக்கள். சரிங்களா? அம்மத்துன் அப்படின்னா பெரியம்மான்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். அப்போது இதனுடைய பன்மைகள், இப்போ பன்மை என்ன வரும்? அதாவது பெரியம்மாக்கள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அம்மாத்துன். சரிங்களா? அம்மாத்துன், அலிஃப் தான் வந்துடணும். ஓகேவா? நம்ம அந்த சர்ஃபு படித்தோம்ல, அது மாதிரி இதை மாற்றணும். சரிங்களாம்மா? இப்போ அடுத்து பாருங்கள். இப்போ அடுத்த வார்த்தை வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸில் பார்த்துருப்போம். நான் இதோட ஹரக்கத்ஸை வந்து கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக த ஈஃபுன். சரிங்களா? த ஈஃபுன் அப்படின்னா என்ன தெரியுமா? சிறியவன் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அதாவது சிறுமைப்பட்டவர்கள், அதாவது வீக் பீப்புள்னு சொல்லுவோம்ல, ஃபீபிள் பீப்புள், அதாவது கஷ்டப்படுறவங்கள பார்த்து சொல்லும்போது, உடம்பு சரியில்லாமல் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்கள, இல்லை ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறவங்கள நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான அவங்கள பார்த்து சொல்கிறது தான் இந்த த ஈஃபுன் அப்படிங்கிற வார்த்தை. ஈஃபுன் அப்படின்னா வீக்கான ஆள். சரிங்களா? உடல்நிலை சரியாமல் இல்லைனாலும் நம்ம அப்படி தான் சொல்லுவோம். சாதாரணமாக ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா கூட நம்ம சொல்லுவோம்ல, வீக்கான குழந்தையா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த வார்த்தை தான் இந்த தைஃபுன் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போது வீக் பீப்புள் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, அதாவது நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது? துஆஃபுன். சரிங்களா? இதோட பன்மை வந்து என்னென்னா த ஈஃபுன் அப்படிங்கிறதுக்கான பன்மை துஆஃபுன்.
அதாவது துவாதுக்கு தம்மா வரணும். சரிங்களா? துஆஃபுன். ஓகேங்களாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். வசீருன் அப்படின்னா மினிஸ்டர், மந்திரி. அப்போ மந்திரிகள் அப்படிங்கிறதுக்கு உஸராஉ. சரிங்களாம்மா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ லாஸ்ட்டு வார்த்தையை பாருங்கள். இஸ்முன் பெயர்கள், அஸ்மா உன் அப்படின்னா பெயர்கள். சரிங்களா? இஸ்முன்னில் அலிஃப் வந்து ஹம்சத்துல் வசல். அதே அஸ்மாவுன் அதோடைய பன்மையில் இருக்கிற அலிஃபு பார்த்திங்கன்னா அது வந்து ஹம்சத்துல் கதா. அந்த அலிஃபை நாம் உச்சரித்து தான் ஆகணும். சரிங்களாம்மா? ஓகே. இதுதான் வந்து 3வது எக்ஸசைஸு. இப்போது நெக்ஸ்ட்டு 4th எக்ஸசைஸ் பாருங்கள். இதோட எக்ஸசைஸ் முடியுது. இந்த செஷன் இந்த சாப்டருமே முடியுது. சரிங்களா? 4th எக்ஸசைஸ் பாருங்கள். ஹெட்டிங் பார்த்திங்கன்னா இக்ர வக்துப், ரீட் அண்ட் ரைட், எழுது வாசி. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து சில வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வந்து பன்மையான ஃபார்மில் தான் இருக்குது. சரிங்களா? ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வாங்க அது என்னென்னு படித்து அதுக்கு நம்ம பொருள் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். அஸ்திகாஉ தோழர்கள், நண்பர்கள். சரிங்களா? அதாவது சதீகுன் அப்படிங்கிறதுக்கான பன்மை தான் அஸ்திகாஉ. சரியா? அடுத்து பாருங்கள். அக்னியாஉ பணக்காரர்கள், கனியுன் அப்படிங்கிறதுக்கான பன்மை. ஆமாவா? அடுத்து பாருங்கள். அக்வியாஉ அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ராங் பீப்புள்ஸ், நல்ல தெம்பான ஆட்கள். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல தஈஃபுன் அப்படின்னா வீக் பீப்புள், அதாவது வீக்கான ஒரு ஆள். அதே வந்து அக்வியாஉ அப்படின்னா நல்ல பலமான ஆட்கள், பன்மை. சரிங்களா? அப்போ இதோடைய ஒருமை என்னென்னா கவியுன் அப்படின்னா பலமான ஒரு ஆள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அத்திப்பாஉ அப்படின்னா மருத்துவர்கள், அதாவது ஆண் மருத்துவர்கள். தொபீபுனுடைய பன்மை. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபுக்கராஉ அப்படின்னா ஏழைகள், ஃபக்கீருனுடைய பன்மை தான் ஃபுக்கராஉ. சரியா? இப்போ அடுத்து பாருங்கள். ஜுமலாஉ அப்படின்னா இதுவும் நண்பர்கள் தான். ஜமீலுனுடைய பன்மை தான் ஜுமலாஉ. ரைட்டாம்மா? அடுத்து பாருங்கள். உஸராஉ அப்படின்னா மினிஸ்டர்ஸ். சரிங்களா? மந்திரிகள். வசீருனுடைய பன்மை. ஆமாவா? இப்போ லாஸ்ட்டு பாருங்கள். உலமாஉ அப்படின்னா உலமாக்கள். அதனுடைய ஒருமை என்ன? ஆலிமுன். ஆலிமுனுடைய பன்மை தான் உலமாஉ. சரிங்களா? புரியுதுங்களா? ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். நமக்கு சில தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க, ப்ளஸ் நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். என்ன தந்திருக்காங்க? அஸ்மா உல் இஷாரத்தி லில் பஈத். அதாவது பஈத்னா என்னென்னு சொன்னோம்? தூரம்னு சொன்னோம் இல்லையா? தூரத்தில் இருக்கக்கூடிய, தூரத்தில் உள்ளவற்றுக்கு வரக்கூடிய இஸ்முல் இஷாராக்கள் என்னென்ன நமக்கு தெரியும். என்னது? ஜாலிக்க, தில்க, உலாய்க்க. இதுதான் வந்து தூரத்தில் இருக்கிறவங்களை சுட்டி காட்டுறதுக்கான இஸ்முல் இஷாராக்கள் அப்படிங்கிறது தெரியும். அதுதான் கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள். அல் முஃப்ரத், அல் ஜம். முஃப்ரதுனா ஒருமை, ஜம்முனா பன்மை. கீழே டேபிளில் பார்த்திங்கன்னா இதில் வந்து முஃப்ரத் அதாவது ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அதே அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா பன்மை ஜம்மு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் மேலே சொல்லியிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் என்ன எழுதியிருக்காங்கன்னா அல் முதக்கர் ஆண்பால், அல் முஅன்னஸ் அப்படின்னா பெண் பால். சரிங்களா? ஸோ என்னென்னு பார்க்கலாமா? ஜாலிக்க துவாலிபுன் அப்படின்னா என்ன? ஜாலிக்க அப்படின்னு வந்தாலே ஒரு ஒருமையான ஆண்பால் இஸ்மை குறிக்கிறதுக்காக வர்றது தான் ஜாலிக்க. எல்லாமே வந்து தூரமாக இருக்கிற பொருளை தான் நம்ம சொல்ல போகிறோம். சரியா? தூரமாக இருக்கிற ஒருமையில் இருக்கிற ஒரு ஆண்பால் இஸ்முனா ஜாலிக்க. ஜாலிக்க துவாலிபுன் அவன் மாணவன். ரைட்டா? இப்போ அதே வந்து ஜம்மு ஆக்கணும்னா ஊலாயிக்க துல்லாபுன். தூரத்தில் இருக்கிற ஆண்பாலான ஆண்கள் பல பேர் நிற்கக்கூடிய ஒரு இஸ்முல் இஷாரானா எது? ஊலாயிக்க துல்லாபுன். சரியா? அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒருமையில் இருக்கக்கூடிய பெண்பால் இஸ்மு தூரமாக இருக்குது. தில்க துவாலிபத்துன் அவள் மாணவி. கரெக்டா? ஸோ ஒருமையில் இருக்குது, பெண்பாலாக இருக்குது, தூரமாக இருக்குது. ஸோ அதனால் தில்க. இதே
பன்மையாக இருக்கிறாங்க, தூரத்தில் இருக்கிறாங்க, பெண்களாக இருக்கிறாங்கன்னா அப்போவும் ஊலாயிக்க தான். சரிங்களா? ஊலாயிக்க துவாலிபாத்துன். சரியா? அதாவது அவர்கள் மாணவிகள். கரெக்டாமா? புரியுதா? இப்போ அப்படியே கீழே அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வந்து எப்படி ஒருமை ஆண்பால், ஒருமை பெண்பால், அதுபோல் பலர்பால் பன்மை, அதுக்கான இஸ்முல் இஷாரா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களே. இந்த பாக்ஸில் எப்படின்னா ஒருமை ஆண்பாலான ஃபியல், சரியா எப்படி சொல்கிறது, அதே ஒருமை பெண்பாலுக்குனா ஃபியலை எப்படி யூஸ் பண்ணுறது, பெண்பால்லே நிறைய பேர்னா ஃபியலை எப்படி யூஸ் பண்ணுறது, அதே ஆண்பாலில் நிறைய பேர் அப்படின்னா அந்த ஃபியலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த தஹப அப்படிங்கிற ஃபியலை வச்சு நமக்கு காமிச்சிருப்பாங்க பாருங்கள். முஹம்மதுன் தஹப, முஹம்மத் சென்று விட்டான். நம்ம வந்து எப்போவுமே ஃபியலு தான் ஃபஸ்ட்டு போடுவோம், அதுக்கப்புறம் தான் ஃபாயில் போடுவோம், அப்படி தானே? ஒரு ஜும்லா ஃபியலியானா நம்ம வந்து என்ன செய்வோம், ஃபியலு ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் ஃபாயில் வரும். இந்த மாதிரி மாற்றி கூட நம்ம வந்து எழுதலாம். சரிங்களா? முஹம்மதுன் தஹப, முஹம்மத் சென்று விட்டான். சரிங்களா? முஹம்மத் சென்று விட்டார். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பக்கத்தில் முஹம்மதுன் வ ஹாமிதுன் வ அலியுன் தஹபு, இவங்க எல்லாருமே போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் என்ன வரும்? தஹபு. நமக்கு வந்து ஃபியல் மாதியான ஃபியலை எப்படி சர்ஃபு பண்ணணும்னு தெரியும். தஹப, தஹபா, தஹபு. தஹபு எதுக்கு வரும்? இரண்டுக்கும் மேற்பட்ட ஆண்கள் சென்று விட்டார்கள் அப்படின்னு நம்ம பேசுகிறதா இருந்தால் இந்த தஹபுவை நம்ம கொண்டு வருவோம். அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. 3 பேர், முஹம்மது, ஹாமிது, அலி 3 பேருமே சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் தஹபு அப்படிங்கிற ஃபியலை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ அதே அடுத்தது கீழே பாருங்கள். மரியமோ தஹபத், மரியம் சென்று விட்டாள். ஆமாவா? மரியம் சென்று விட்டாள், ஒரே ஒரு பெண்பால் தான். ஸோ அப்படிங்கும்போது தஹபத். இதே நிறைய பெண்பால், அதாவது 2க்கும் மேற்பட்ட பெண்கள் சென்று விட்டார்கள் அப்படின்னா என்ன சொல்கிறது? தஹப, தஹபா, தஹபு அப்படிங்கிறது ஆண்பாலுக்குரியது. அப்போ பெண்பாலுக்கான ஃபியல் என்ன? தஹபத், தஹபதா, தஹப்ன. இதான பெண்பாலுக்குரியது. அதில் 2க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து சென்று விட்டார்கள்னு சொல்கிறதா இருந்தால் தஹப்னன்னு சொல்லணும். அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. மரியமு வ ஆமினத்து வ ஃபாத்திமத்து தஹப்ன. மரியம், ஆமினா, ஃபாத்திமா சென்று விட்டார்கள். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போது இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டு வரலாம். அதாவது ஒரு ஜும்லானா அது வந்து இஸ்மை கொண்டு ஆரம்பிச்சிச்சுன்னா ஜும்லா இஸ்மியான்னு சொல்லுவோம், அதே ஃபியலை கொண்டு ஆரம்பிச்சிச்சுன்னா ஜும்லா ஃபியலியான்னு சொல்லுவோம். ஆனால் இந்த 2வது பாக்ஸில் கொடுத்துருக்குற ஜும்லா எல்லாமே முதல்ல வந்து ஒரு இஸ்மு தான் இருக்குது. முஹம்மதுன், மரியமும் அப்படின்னு இஸ்மு தான் இருக்குது. அப்போ இது ஜும்லா இஸ்மியாவா அப்படின்னு வந்து டவுட் வரலாம். இல்லை, இது ஜும்லா ஃபியலியா தான். இது எல்லாமே 2வது கட்டடத்தில் 2வது பாக்ஸில் இருக்கிற 4 ஜும்லாவுமே ஜும்லா ஃபியலியா தான். சரிங்களா? பிகினர்ஸாக இருக்கிறதுனால ஒரு ஜும்லா வந்து ஜும்லா இஸ்மியாவா ஃபியலியாவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பு நம்ம சொல்லியிருந்தோம். என்ன? அந்த ஜும்லா எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இஸ்மை கொண்டு ஆரம்பித்தா அது ஜும்லா இஸ்மியா, ஃபியலை கொண்டு ஆரம்பித்தா அது ஜும்லா ஃபியலியா. ஆனால் இதுவும் நான் ஜும்லா ஃபியலியான்னு தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஜும்லா இஸ்மியானா அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். முபுத்ததா ஹபர்னு வரணும். ஆமாவா? ஜும்லா இஸ்மியாவுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? முபுத்ததா இருக்கணும், ஹபர் இருக்கணும். ஹபர் பின்னாடியும் வரலாம், அதாவது ஹபர் பின்னாடி வர ஹபர் முன்னாடியும் வரலாம், முன்னாடி வர முபுத்ததா பின்னாடியும் வரலாம். ஸோ இதுதான் ஜும்லா இஸ்மியாவுடைய ஸ்ட்ரக்சர். முபுத்ததா ஹபர் கண்டிப்பாக இருக்கணும். ஆமாவா? ஜும்லா ஃபியலியாவுக்கு என்ன சொன்னோம்? ஃபியல் இருக்கணும், ஃபாயில் இருக்கணும், மஃபூல் இருக்கணும். ஸோ இதுதான் ஜும்லா ஃபியலியாவுடைய அமைப்பு. இதுதான். இது மாறி மாறி வேணாலும் இருக்கலாம். எப்படி ஜும்லா இஸ்மியாவில் முபுத்ததா பின்னாடியும் ஹபர் முன்னாடியும் வரலாமோ அதே மாதிரி ஜும்லா ஃபியலியான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபியல் பின்னாடியும் வரலாம், ஃபாயில் முன்னாடியும் வரலாம்.
சரியா? ஸோ இந்த நான் 2வது பாக்ஸில் கொடுத்துருக்கிறது அந்த அமைப்பில் தான். நம்ம இவ்வளோ நாளில் எப்படி படிச்சிருந்துருப்போம், ஃபியல் ஃபஸ்ட்டு இருக்கும், அப்புறமா தான் ஃபாயில் வரும். ரஹப முஹம்மதுன் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம், ஆமாவா? ஃபியல் ஃபஸ்ட்டு இருக்கும், பின்னாடி ஃபாயில் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அப்படியே மாற்றி தந்திருக்காங்க. சில நேரங்களில் ஃபாயில் முதல்லையும் வரலாம், ஃபியல் பின்னாடி வந்து ஃபாயில் ஃபஸ்ட்டும் வரலாம். எப்படி முபுத்ததா பின்னாடி போய் ஹபர் முன்னாடி வருமோ ஜும்லா இஸ்மியாவில், அதே மாதிரி ஜும்லா ஃபியலியாவில் ஃபியலு பின்னாடி போய் ஃபாயில் முன்னாடி வரலாம், தப்பு கிடையாது. அதனால் அது ஜும்லா இஸ்மியா ஆயிராது. ஏன்னா நீங்கள் அதை தர்கீபு சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா முஹம்மதுங்கிறது ஃபாயிலு, தஹபங்கிறது ஃபியலு. ஸோ அப்போ ஒரு ஃபியல் வந்திருக்கு, அப்போ கண்டிப்பாக அது ஜும்லா ஃபியலியா தான், இஸ்மியாவாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜும்லா இஸ்மியாவாக இருக்குதுன்னா முபுத்ததா ஹபர்னு தான் நம்ம பிரிக்கணும். ஏன் முபுத்ததா ஹபர்னு பிரிக்க முடியாது ஜும்லா ஃபியலியாவை, ஆமாவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், சரிங்களாம்மா? ஓகே, இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலிமாத்துல் ஜதீதத்து, நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது பாருங்கள். த ஈஃபுன், த ஈஃபுன்னு தான் பிரிண்டிங் மிஸ்டேக்கு. துவாதுக்கு மேலே ஃபத்ஹா, ஐனுக்கு மேலே ஃபத்ஹா இருக்குது, அது தப்பு, கெஸ்ரா வரணும், சரிங்களா? எப்போதுமே ஒரு எழுத்துக்கு அப்புறம் யா வருது அப்படின்னாலே அந்த யாக்கு முன்னாடி இருக்கிற எழுத்துக்கு 99% கெஸ்ரா தான் வரும், சரிங்களா? யாக்கு தோதுவான ஹரக்கத் எது அப்படின்னா கெஸ்ரா தான், சரிங்களா? அந்த கசரு தான் வரணும், ஓகேவா? த ஈஃபுன் அங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்கு, ஐனுக்கு கெஸ்ரா வரும், மாற்றிக்கங்க. நியூ புக்கில் தப்பாக தான் இருக்குது, பழைய புக் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் தப்பாக தான் இருக்கும், சரிங்களா? த ஈஃபுன், ஓகேவா? த ஈஃபுன் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், வீக்கான ஆள், சரிங்களா? அதோடைய ஜம்மு அப்படியே கீழே தந்திருக்காங்க பாருங்கள், தி ஆஃபுன், சரிங்களா? வீக் பீப்புள்ஸ், சோர்வான ஆட்கள், சரிங்களா? அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அதோடைய பெண்பால் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க, த ஈஃபத்துன். த ஈஃபுன் அப்படின்னா ஒரு வீக்கான ஆண் ஆள். அதே ஒரு பெண் வந்து வீக்காக இருக்காங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, த ஈஃபத்துன், சரிங்களாம்மா? ஸோ அதையும் கீழே கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உம்முன் தாய், ஜீமு போட்டிருக்காங்க. ஜம்மு பார்த்தீங்கன்னா உம்மு ஹாத்துன், தாய்மார்கள். அதே போல் அபுன், அதனுடைய ஜம்மு பார்த்தீங்கன்னா ஆபா உன், சரிங்களா? அதோடைய ஜம்மு ஆபா உன், ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கவியுன், சரிங்களா? கவியுன், சரிங்களா? கவியுன் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஆள், த ஈஃபுன் அப்படின்னா வீக்கான ஆள், கவியுன் அப்படின்னா ஸ்ட்ராங் பர்சன், சரிங்களா? ஒரு ஆளை சொல்கிறது. அதே வந்து ஜம்மு, அதோட ஜம்மு பார்த்தீங்கன்னா அக்குவியா ஊ, சரிங்களா? பலமான ஆட்கள் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆலிமுன், ஆலிம், ஒரே ஒரு ஆலிமை சொல்கிறது, அதோடைய ஜம்மு உலமா ஊ, உலமாக்கல், சரிங்களாம்மா? ஸோ வந்து இதுதான் வந்து நியூ வேர்ட்ஸு நம்ம இந்த சாப்டரில் பார்த்தது. ஸோ அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம 13வது லெசனை வந்து முடித்தாச்சு, சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ 13th லெசன் கொஞ்சம் பெரிய லெசன் இந்த புக்லேயே. ஸோ அதனால் ஒரு 4 செஷன் கிட்ட 4 வாரம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருந்துருக்கோம், 4-5 வாரம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்துருக்கோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். பட் நிறைய கான்செப்ட்ஸு, நிறைய டேர்ம்ஸு, நிறைய வெக்காபுலரிஸு, ப்ளூரல் ஃபார்ம் எல்லாமே நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ரீகால் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், அப்போ மட்டும்தான் இதை வந்து நம்மளால் தக்க வச்சுக்க முடியும், சரிங்களா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு 14th லெசன் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் வந்து சிம்பிளாக பார்த்துருப்போம் இல்லையா? அதாவது இஸ்முஹு, இஸ்முஹா, இஸ்முக்க, இஸ்முக்கி அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? அதாவது ஒருமையில் மட்டும் பார்த்துருப்போம். அப்போ பன்மையில் இப்போ நிறைய பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சலாம் சொல்கிறது, சரியா? அவங்க கூட நம்ம பேசுகிறதா இருந்தால் எப்படி நம்ம அந்த கும்முங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணணும், தமீர், அப்படி தானே? இப்போ நிறைய பேர் நிற்கிறாங்கன்னா கும் குன்ன அதானே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா கும், அதே பெண்கள் நிறைய பேர் நம்ம முன்னாடி நிற்கிறாங்கன்னா குன்ன அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், ஆமாவா? ஸோ அப்போ இந்த மாதிரியான பன்மையான தொமீர்களை வந்து முன்னிலையில், சரிங்களா? இவ்வளோ நாள் வந்து நம்ம ஹூ, அதாவது படற்கையில் இருக்கிறது அந்த ஹூவை
ஹிய அப்படின்னு படர்க்கையில் இருக்கிற தமீரை தான் நம்ம வந்து பயன்படுத்தியிருப்போம். இப்போ வந்து கும்மு அந்த மாதிரியான முன்னிலையில் இருக்கக்கூடிய தமீர்கள் க குமா கும் கி குமா குன்ன இதெல்லாம் வந்து முன்னிலை இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறது தானே. அதுலேயுமே படர்க்கையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் கும்மு, பெண்களாக இருந்தால் குன்ன. ஸோ இதை தான் வந்து இப்போ நம்ம இந்த 14th லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்படி அந்த பன்மையான அந்த தமீரை வந்து வார்த்தையில் பயன்படுத்தியிருக்கிறாங்க, சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த 14th லெசனு. ஹெட்டிங் பாருங்கள், அத்தர்சு ராபிய அஷர, 14வது பாடம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் கூட்டம் நிற்கிது. ஹாமிது ஒரு பையன். இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு உரையாடல், ஒரு கான்வர்சேஷனை தான் வந்து இங்கே நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. எந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அங்கே என்ன தமீர் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியாம்மா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது அல்-ஃபித்யத்து, ஒரு இளைஞன் வந்து சொல்கிறாங்க, ஹாமிதை பார்த்து சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அப்படிங்கிறது தான் முபத்ததா, அலைக்கும் அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூரு ஷிபுகு ஜும்லா, அதுதான் ஹபர். சரிங்களா? இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஹர்ஃபு ஜர்ரு தமீரோட இணைஞ்சிருக்குது. ஒரு ஹர்ஃபு ஜர்ரு தமீரோட இணைஞ்சா என்னது? அது ஜாரு மஜ்ரூர் தான். ஆமாம் தானே? ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்குது. உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இங்கே கும்முங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் முன்னாடி ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க, ஆனாலும் கும்மு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு குரூப்பு, ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்னாலும் நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு நம்ம சொல்கிறதா இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்லுவோம். அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம என்ன செய்வோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்படி தான் இங்கே அவங்க சொல்கிறாங்க. ஹாமித் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வ அலைக்குமுஸ்ஸலாமு வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க திருப்பி என்ன சொல்கிறாங்க? உங்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வ அலைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வாவ் அத்துஃபு, ஹபர் முன்னாடி வந்துருச்சு, முபத்ததா பின்னாடி போயிடுச்சு. அலைக்கும் அப்படிங்கிற ஹபர் முன்னாடி வந்துருச்சு. அப்படின்னா இது எப்படி சொல்லணும்னா ஹபர் முகத்தம், அஸ்ஸலாமு அப்படிங்கிறது தான் முபத்ததா முஅஹர், வாவுங்கிறது அத்துஃபு, ரஹமத்துல்லாஹி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, அல்லாஹுடைய ரஹமத், இன்னும் அவனுடைய பரக்கத்தும் இன்னும் அவனுடைய ரஹமத்தும் சலாமும் உங்கள் மீது உண்டாவதாக அப்படிங்கிறது தானே அர்த்தம். ஸோ அப்போ இங்கே வாவுங்கிறது அத்துஃபு, ரஹமத்துல்லாஹி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, அகெயின் வாவ் அத்துஃபு, பரக்கத்துல்லாஹி பரகாத்துஹு அப்படிங்கிறது அவனுடைய பரக்கா. சரியா? அவனுடைய அபிவிருத்தி அப்படின்னு தானே அர்த்தம். பரகாத்து அப்படிங்கிறது வந்து முதாஃபு, ஹூங்கிறது முதாஃப் இலைஹி. சரியாம்மா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா அஹதுல் ஃபித்தியத்தி. அப்படின்னா அந்த இளைஞர்களில் ஒருத்தர், அந்த இளைஞர்களில் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். அஹதுல் ஃபித்தியத்தி, இது என்ன தர்கீபு? அஹதுல் ஃபித்தியத்திங்கிறது முதாஃப் இலைஹி தான். அஹதுங்கிறது முதாஃபு, அல் ஃபித்தியத்தி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, இளைஞர்களுள் ஒருவர். சரிங்களாம்மா? ஓகே. அவங்க அந்த இளைஞர்களில் ஒருத்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹாமிதை பார்த்து, கைஃப ஹாலுக்க யா அம்மி, என்ன கேட்குறாங்க? என்னுடைய அம்மியே, உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். கைஃப ஹாலுக்க யா அம்மி, என்னுடைய அம்மியே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இங்கே வந்து ஒரு சகோதரத்துவம் தான். சரிங்களா? ஏன்னா அடுத்த கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்களில் ஒருத்தவங்க வந்து ஹாமிதை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு ஹாமித் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அனா பி ஹைரி, நான் நலமாக இருக்கிறேன், வல்ஹம்துலில்லா, இன்னும் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். நம்ம அப்படி தானே சொல்லுவோம், அல்ஹம்துலில்லா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. சேம் அதே தான். அனா பி ஹைரி வல்ஹம்துலில்லா, அனாங்கிறது தான் முபத்ததா, பி ஹைரி அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூர், பிங்கிறது ஒரு ஹர்ஃபு ஜர். சரிங்களா? பி ஹைரி ஜாரு மஜ்ரூரு, வாவ் அத்துஃபு, அல்ஹம்துலில்லாஹி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஹாமித் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். நான் நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லிட்டு, கைஃப ஹாலுக்கும், நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம், அது நிறைய பேர் இருக்காங்களே முன்னாடி, ஸோ அதனால தான் கும்மு யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க?
இன்னும் அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்க, மண் அன்தும் நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இளைஞர்களுக்கு ஹாமித் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த இளைஞர்கள் கூட்டம்க்கு ஹாமிதுக்கு அவங்க யாருன்றது தெரியலை. ஸோ அதனால் ஹாமித் என்ன கேட்குறாங்க, நீங்களாம் யாருப்பா அப்படின்னு சொல்லி அடுத்தது கேட்குறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், அஹதுஹும் அவர்களில் ஒருவர், அந்த இளைஞர்களில் ஒருவர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நஹ்னு நாங்கள், அபுனா உத் துக்தூரி மூசா. சரிங்களா, இங்கே வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனால் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச தர்கீப் தான். பாருங்கள், நாங்கள் அபுனாவு மகன்கள், யாருடைய மகன்கள், துக்தூரி டாக்டருடைய மகன்கள். டாக்டர்னால் மருத்துவர் கிடையாது, டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்கள டாக்டர்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான், ஒரு பிஹெச்டி ஹோல்டரோ இல்லை ப்ரொஃபஸரையோ நம்ம வந்து டாக்டர் தானே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த அப்துல் ரஹீம் இந்த ஆத்தரை கூட நம்ம துக்தூர்னு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜில் அவர் பேருக்கு முன்னாடி துக்தூர்னு போட்டிருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு டாக்டர்னு அர்த்தமா, இல்லை ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஸ்காலர், அவங்களுக்கு வந்து டாக்டரேட் பட்டம் கொடுப்பாங்களே. ஸோ அந்த இது தான். சரிங்களா, நாங்கள் டாக்டருடைய மகன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் மூசா யார், அந்த டாக்டர் தான் மூசா. அப்போனா மூசா இங்கே என்ன பதலுனா வந்திருக்குது, துக்தூருக்கு பதலுனா மூசா வந்திருக்கு. இப்போ நீங்கள் துக்தூரை எடுத்துகிட்டு கூட சொல்லலாம், அபுனா உ மூசா, மூசாவுடைய மகன்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அபுனா உ துக்தூரி, நாங்கள்லாம் டாக்டருடைய மகன்கள் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டு தானே. ஸோ அப்போ அந்த துக்தூருக்கு பதிலாக தான் மூசா அப்படிங்கிறது வந்திருக்குது. சரிங்களா, புரியுதுங்களாம்மா. மூசாங்கிறது ஸ்டாண்டர்ட் மபுனியான இஸ்மு, மாறாத இஸ்மு. அதனால தான் துக்தூரி எப்படி இருக்குதோ அப்படி தானே பதலுன்னு இருக்கணும். துக்தூரிங்கிறது மஜ்ரூராக இருக்குது. அப்போ மூசாங்கிறது மூசின்னு எழுதலாமான்னா எழுத முடியாது. ஏன்னா மூசாங்கிறது வந்து ஒரு மபுனியான இஸ்மு, அதாவது ஸ்டாண்டர்டான இஸ்மு. சரிங்களா, அது மாறாது. மபுனியான இஸ்மு அது மாறாது. எந்த மஜ்ரூரான இடத்துல வந்தாலும் சரி, மன்சூபான இடத்துல வந்தாலும் சரி, மர்ஃபுவான இடத்துல வந்தாலும் சரி, மூசா மூசாவாக தான் இருக்கும். சரிங்களாம்மா, நாங்கள் டாக்டர் மூசாவுடைய மகன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நஹ்னு அப்படிங்கிறது தான் முபுததா, அபுனாவு அப்படிங்கிறது தான் ஹபரு, வஹுவ முதாஃப், துக்தூரி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, மூசா அப்படிங்கிறது பதலுன், துக்தூருக்கு பதலுன். சரியாம்மா, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹாமித் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே தெரிஞ்சிருச்சு யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல அவங்கெல்லாம். இப்போ ஹாமித் அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. எப்படி வெல்கம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபன், இது மூணுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான், வெல்கம், வரவேற்கிறேன், உங்களை நான் வரவேற்கிறேன். அதாவது வரவேற்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது, உங்களை நான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அந்த இதெல்லாம் இதில் இல்லை, மறைஞ்சி இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. இதை பற்றி டீட்டெயிலாக இன்ஷால்லா ஃப்யூச்சர் கிளாஸஸில் நீங்கள் படிப்பீங்க. இது எல்லாமே நசபுடைய பிளேஸில் இருக்குது, மன்சூபா இருக்குது, மஃபூலாக இருக்குது. மஃபூலை பற்றி நம்மளுக்கு அவ்வளோவா நம்ம வந்து இன்னும் படிக்கலை. ஸோ அதனால் இதை ஜஸ்ட்டு மஃபூல்னு தெரிஞ்சுக்கோங்க, மன்சூபான இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதோடைய அர்த்தம் என்னென்னா வெல்கம், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப வாங்கங்கிறதையே வேறு மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது மூணுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், வெல்கம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களாம்மா, இது வந்து ஜஸ்ட்டு அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஷால்லா பின்னாடி கிளாஸஸில் நம்ம இதை பற்றி டீப்பாக பார்ப்போம். சரியா, ஓகே. வெல்கம் பண்ணுறாங்க ஹாமித் வந்து, ஓகே வாங்க வரவேற்கிறேன் அப்படின்னு வெல்கம் பண்ணிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, அபூக்கும் சதீக்கி அப்படின்னா என்ன, உங்களுடைய தந்தை என்னுடைய சகோதரர், என்னுடைய தோழர் அப்படின்னு சொல்கிறாங்க. சதீக்கி அப்படின்னா தோழர். சரிங்களா, உங்களுடைய தந்தை என்னுடைய தோழர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த இளைஞர்களுடைய தந்தை வந்து எனக்கு தோழர், என்னுடைய தோழர் தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. அபு அப்படிங்கிறது தான் முபுததா, கும் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, ஸ்வதீக்கீல சதீக்கு அப்படிங்கிறது தான் ஹபரு, வஹுவ முதாஃப், யாங்கிறது முத்தகல்லிமுடைய யா, முதாஃப் இலைஹியாக இருக்குது. சரிங்களா, இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, ஹாமிது ஐன அம்முக்கும், உங்களுடைய பெரியப்பா எங்கன்னு உங்களுடைய அம்மு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய அம்மு எங்கே, அதாவது உங்களுடைய பெரியப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய அப்பா எனக்கு நல்ல தோழர், உங்களுடைய பெரியப்பா எங்கே, அதாவது அந்த பெரியப்பா யாருங்கிறத வர்ணிக்கிறாங்க. பக்கத்தில் பாருங்கள், ஐன அம்முக்கும்னு கேட்டாலே போதும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஷைஹு ஈசா,
அதாவது அந்த அம்முக்கு பதிலாக தான் ஷெய்ஹு. உங்களுடைய ஷெய்ஹு எங்கே அப்படின்னு கேட்டாலே போதும், இல்லைன்னா உங்களுடைய அம்மு எங்கே அப்படின்னு கேட்டால் போதும். ஆமாம் தானே? அந்த அம்முக்கு பதிலுனா தான் ஷெய்ஹுங்கிறது வந்திருக்கு. அந்த ஷெய்ஹுக்கு பதிலுனா தான் ஈசா அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ அந்த அம்மு, ஷெய்ஹு, ஈசா அப்படிங்கிறது எல்லாமே ஒரே ஆளை குறிக்கிறது தான். புரியுதுங்களாமா என்ன சொல்கிறேன்னு? ஸோ எல்லாமே ஒரே ஆளை தான் குறிக்குது. எக்ஸ்ட்ராவாக நம்ம கேட்போம்ல, உங்களுடைய அப்பா எங்கே, அந்த டாக்டரு அவர் பேர் கூட அப்துல்லாவாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ட்ராவாக கூட அந்த ஐடென்டிஃபிகேஷனை சரியாக சொல்கிறதுக்காண்டி சொல்லுவோம்ல. அடையாளத்தை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லணுங்கிறதுக்காக நிறையா நம்ம அவங்கள பற்றி வர்ணிப்போம்ல, டிஸ்கிரைப் பண்ணுவோம்ல, அவங்களுடைய அடையாளங்களை சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய அம்மு எங்கே, அதான் அந்த ஷெய்ஹு ஈசா, அவர் பேர் கூட ஈசாவாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ரைட்டா? ஐன அம்முக்கும் ஷெய்ஹு ஈசா, உங்களுடைய அம்மு எங்கே, அதான் அந்த ஷெய்ஹு ஈசா, அவர் பேர் ஈசாங்கிற அந்த ஷெய்ஹான உங்களுடைய அம்மு எங்கே, பெரியப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஆஹதுஹும், அந்த இளைஞர்களில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஹுவ மரீதுன், அவர் நோயுற்று இருக்கிறார். ஹீ இஸ் சிக். ஹுவங்கிறது முபுததா, மரீதுன் அப்படிங்கிறதா ஹபரு. இன்னும் அவங்கள பற்றி ஒரு தகவல் அந்த பையன் சொல்கிறான், அந்த இளைஞர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஹுவல் ஆன, தற்போது அவர் ஃபில் முஸ்தஷ்ஃபா, மருத்துவமனையில் இருக்கிறார். ஓகேங்களா? இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு ப்ரெசண்ட்டாக அப்படின்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. ஹுவ முபுததா, அல் ஆனங்கிறது ஜர்ஃபு, ஃபில் முஸ்தஷ்ஃபா அப்படிங்கிறது தான் ஹபரு, ஷிபுகு ஜும்லா ஜார் மஜ்ரூராக இருக்குது. சரிங்களாம்மா? புரியுதா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாமித் என்ன கேட்குறாரு? ஷஃபாஹுல்லாஹு, அவங்களுக்காண்டி துவா செய்கிறாங்க, அல்லாஹ் அவரை குணப்படுத்துவானாக. இப்போ நம்ம இப்போ இந்த ஷஃபாஹு அப்படிங்கிறது என்னது? ஒரு ஃபியலு ப்ளஸ் தமீரோட இணைஞ்சிருக்கு. ஷஃபா அப்படிங்கிற ஃபியலு ஹூங்கிற தமீரோட இணைஞ்சிருக்குது. சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம்? ஒரு இஸ்மு தமீரோட இணையிறது பார்த்துருக்குறோம், ஒரு ஜர்ஃபு தமீரோட இணையிறது பார்த்துருக்குறோம். அதே போல் ஒரு ஹர்ஃபு ஜரான ஃபி, மண்ணு, லீ, இதெல்லாம் தமீரோட சேர்றதை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம எதை பார்க்கல? ஒரு ஃபியலு தமீரோட சேர்றதை நம்ம இது வரைக்கும் பார்க்கல. இங்கே கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இஸ்மு ப்ளஸ் தமீரோ, ஜர்ஃபு ப்ளஸ் தமீரோ, ஹர்ஃபு ஜரு தமீரோட சேரும்போதெல்லாம் அந்த தமீரோடைய பொசிஷன் எப்படி இருந்திருக்கும்? மஜ்ரூராக தான் இருந்திருக்கும். இஸ்மோட சேரும்போது பாருங்கள், முதாஃப் இலஹியாக வந்திருக்கும். அப்போ அந்த தமீரோட பொசிஷன் ஒரு மஜ்ரூரு. அதே மாதிரி தர்ஃபு ஜமீரோட இணையும் போது தர்ஃபு முதாஃப் இலஹி, அதுதானே தர்கீபு. அப்பையும் அந்த தமீர் ஒரு மஜ்ரூரான இடத்துல தான் இருந்திருக்கு. ஹர்ஃபு ஜரு தமீரோட சேரும்போது ஜாரு மஜ்ரூருங்கிற தர்கீபில் சேரும். அப்போ அங்கேயும் அது தமீர் மஜ்ரூராக இருக்குது. அப்போ ஒரு ஃபியலோட ஒரு தமீர் சேருது அப்படின்னா கூட அங்கேயும் அந்த தமீரோட பிளேஸ் என்ன? மஜ்ரூரு. சரியா? ஆனால் இங்கே ஹூன்னு தான் இருக்குது, ஹீன் இல்லை. ஏன்? இதெல்லாம் மாறாத தமீர்கள். சரிங்களா? ஷஃபாஹுல்லாஹு, ஷஃபா அப்படிங்கிற ஒரு ஃபியலு ஹூங்கிற தமீரோட இணைஞ்சிருக்கு. அப்போ அல்லாஹுங்கிறது என்னது? ஃபியல் இருந்தால் ஃபாயில் இருக்கணும்ல, அல்லாஹு அப்படிங்கிறது ஃபாயிலு. அதனால தான் அல்லாஹு அப்படின்னு இருக்குது. அல்லாஹ் அவரை குணப்படுத்துவானாக அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மன் ஹாதிஹி திஃப்லத்துல்லதி மாக்கும், ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. அந்த இளைஞர்களுடைய கையில் ஒரு கை குழந்தையும் இருக்குது, ஒரு பெண் கை குழந்தை இருக்குது. ஸோ அதை பார்த்து ஹாமிது அடுத்தது கேட்குறாங்க, மன் ஹாதிஹி திஃப்லத்து, இந்த குழந்தை யார்? எப்படிப்பட்ட குழந்தை? அல்லதி, அது எப்படிப்பட்ட குழந்தைன்னா மஅக்கும், உங்களுடன் இருக்கக்கூடிய இந்த கை குழந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அஹதுஹும், அவர்களில் ஒருவர். அப்படின்னா யார்? அந்த இளைஞர்களில் ஒருவர். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஹிய, அவள், உஹுத்துனா, எங்களுடைய சகோதரி. என்ன சொல்கிறாங்க? உஹுத்துனா, அவள் எங்களுடைய சகோதரி. ஹியங்கிறது முபுத்ததா, உஹுத்துனா, உஹுத்துங்கிறது தான் ஹபரு, வஹுவ முதாஃப், நாங்கிறது முதாஃப் இலைஹி. சரியா? அடுத்து ஹாமித் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். மஸ்முஹா, அவளுடைய பெயர் என்ன? ஸோ இந்த தர்கீப்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் எப்படி இது சொல்கிறாங்க அப்படின்னு. மஸ்முஹா, அவளுடைய பெயர் என்ன? அஹதுஹும், அவர்களில் ஒருவர். அந்த இளைஞர்கள் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இஸ்முஹா லைலா, அவளுடைய பெயர் லைலா.
அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்முஹா, இஸ்மு அப்படிங்கிறது தான் முபுத்ததா, ஹாங்கிறது முதாஃப் இலைஹி, லைலாங்கிறது தான் ஹபர். சரியாம்மா? அடுத்து ஹாமித் என்ன கேட்குறாங்க, ஐன பைத்துக்கும் அல் ஜதீது, உங்களுடைய புதிய வீடு எங்கே? அதாவது ஐன பைத்துக்குமுல் ஜதீது, அதாவது புதிய, அதாவது ஒரு இஸ்மை வர்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த நாத்து வந்து பக்கத்துலேயே தான் வரும். இப்போது பைத்துல் ஜதீது தான் புதிய வீடு, அப்படி தானே? அப்போ அந்த வீடு, அந்த பைத்துக்கு பக்கத்தில் தான் அல் ஜதீது வந்திருக்கணும். ஏன்னா பைத்துக்கு நாத்தா தான் அல் ஜதீது வந்திருக்கு, ஆனால் இடையில கும்மு வந்துருச்சு. சரியா? ஸோ இப்படி தான் பேசணும். ரைட்டா? ஜதீது கும்முன்னு வராது, பைத்து குமுல் ஜதீது இப்படி தான் வரும். இப்படி தான் கேட்பாங்க, உங்களுடைய புதிய வீடு எங்கே? இந்த கும்மோட இணையும் போது இந்த மாதிரி இணையிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? மனுவுத்துக்கு பக்கத்துலேயே என்ன வந்துடும், தமீர் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நாத்து வரணும். சரியா? இதுதான் கண்டிஷன். சரியா? தெரிஞ்சுக்கோங்க. ஐன பைத்து குமுல் ஜதீது, உங்களுடைய புதிய வீடு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இளைஞர்கள் ஒருத்தர் என்ன பதில் சொல்கிறாரு, பைத்துனா, எங்களுடைய வீடு. ஸோ இங்கேயும் பாருங்கள், பைத்துனா அல் ஜதீது, எங்களுடைய புதிய வீடு. அந்த பைத்துக்கு நாத்தாத்தான் அல் ஜதீது வந்திருக்குது, ஆனால் அந்த தமீர் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, தமீர் சேர்றதுனால அந்த நாத்தையும் மனுவத்தையும் பிரித்து தான் தமீர் சேருது, மனுவத்தோடு சேருது. தமீர் அதாவது ஒரு மனுவத்து நாத்து இருக்குது அப்படின்னா தமீரை நீங்கள் இணைக்கிறீங்கன்னா மனுவத்துக்கு பக்கத்துலேயே அந்த தமீர் வந்துடணும், நாத்து அதுக்கப்புறம் தான் வரணும். சரியாம்மா? ஸோ இது கண்டிஷன் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இவ்வளோ நாள் மனுவத்து நாத்தும் பக்கத்தில் பார்த்துருப்போம், நடுவில் எந்த தமீரும் நம்ம வந்து வச்சு பார்த்துருக்க மாட்டோம். அப்படி தமீர் வருது அப்படின்னு சொன்னால் எப்படி வரணும், மனுவத்து கூட அந்த தமீர் இணைஞ்சிடணும், அதுக்கு பிற்பாடு தான் என்ன வரணும், நாத்து வரணும். இது கண்டிஷன் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? பைத்துனா அல் ஜதீது, எங்களுடைய புதிய வீடு, கரீபுன், அருகாமையில் தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது, மினல் மத்தாரி, ஏர்போர்ட்டில் இருந்து பக்கத்தில் இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில், ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பைத்துனா, பைத்துங்கிறது தான் முபுத்ததா, வஹுவ முதாஃப், நாங்கிறது முதாஃப் இலைஹி, அல் ஜதீதுங்கிறது நாத். சரியா? கரீபுன்றது தான் ஹபரு, மினல் மத்தாரி அப்படிங்கிறது வந்து ஜாரு மஜ்ரூர். சரியா? வேறு எதுவும் சொல்லக்கூடாது நம்ம. சரியா? மத்தாருன் அப்படின்னா ஏர்போர்ட், விமான நிலையம். சரியா? மினல் மத்தாரி, ஏன் மின்னு வந்ததுனால. சரியாம்மா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு ஹாமித் என்ன கேட்குறாருன்னு பாருங்கள். அன்தும் ஃபில் மதுரசத்தி சானவியத்தி, நீங்கள் எல்லாம் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறீங்களா, மேல்நிலை பள்ளியில் படிக்கிறீங்களா, நீங்கள் எல்லாம் மேல்நிலை பள்ளியில் தான் இருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இளைஞர்கள் ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் பதில் சொல்கிறாங்க. பாருங்கள் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். லா, இல்லை, நஹ்னோ பில் ஜாமியத்தி, நாங்கள்லாம் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறோம். சரிங்களா? நாங்கள்லாம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம், நாங்கள் வந்து ஸ்கூல் கிடையாது, நாங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் என்னென்ன துறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாருங்கள். ஆனால் நான் ஃபி குல்லியத்தில் ஹந்தசதி, குல்லியத்தி அப்படின்னா நம்ம கேட்போம்ல டிபார்ட்மெண்ட், நீ எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்போம், எந்த துறையில் இருக்கிற, என்ன மேஜர் நீ அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, மேக்ஸா இன்ஜினியரிங்கா அந்த மாதிரி கேட்போம்ல. ஸோ அது குல்லியத்தி அப்படின்னா டிபார்ட்மெண்ட். சரியா? துறை. ஓகேவா? ஃபீல்டு. நான் ஹந்திசத்தி அப்படின்னா பொறியியல். சரி, நான் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், நான் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறேன், படிக்கிறேன். அடுத்து மஹமூதுன், இன்னும் மஹமூது இருக்கிறார்ல, அவர் வந்து ஃபி குல்லியத்தி திப்பி, அவர் வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறாரு. மஹமூதுங்கிறவர் மருத்துவத்துறையில் படிக்கிறாரு. இப்ராஹிம், இன்னும் இப்ராஹிம் இருக்கிறாங்களா, அவங்க வந்து ஃபி குல்லியத்தி ஷரியத்தி, இஸ்லாமிய சட்டக்கல்லூரி, ஷரியாவை கற்றுக்கிறாரு, ஷரியா துறையில் இருக்கிறாரு, அதாவது இஸ்லாமிய சட்டக்கல்லூரியில் அவர் படிக்கிறாரு. யூசுஃப், இன்னும் யூசுஃப் வந்து ஃபி குல்லியத்தி திஜாரத்தி, வணிகவியல், பிஸ்னஸ் துறையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் சொல்லி காமிக்கிறாங்க. இதில் எல்லாத்துக்குமே தர்கீபு சேம் தான். பாருங்கள், யூசுஃபு, வாவுங்கிற அத்துஃபை போட்டு எல்லா சென்டென்ஸையுமே இணைச்சிருக்காங்க. யூசுஃபு அப்படிங்கிறது முபுத்ததா, ஃபி அப்படிங்கிறது ஹர்ஃபுஞ்சர், ஃபி குல்லியத்தி அப்படிங்கிறது தான் வந்து என்னது, ஹபர். ஃபீங்கிறது ஹர்ஃபுஜர், குல்லியத்தி அப்படிங்கிறது மஜ்ரூரு, வஹுவ முதாஃப்,
திஜாரதி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரிங்களாம்மா, புரியுதா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாமித் என்ன கேட்குறாங்க? மன் ஜாலிகல் ஃபதா அல்லதி ஃபி சையாரத்திக்கும். அதாவது ஒரு இளைஞனை பார்த்து கேட்குறாங்க. ஹாமித் வந்து ஒரே ஒரு பையனை பார்த்து கேட்குறாங்க. அந்த பையன் எப்படிப்பட்டவன்றதையும் சொல்கிறாங்க. மன் துவாலிக்கல் ஃபதா, அந்த இளைஞன் யார், எப்படிப்பட்ட இளைஞன்? அல்லதி, எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஃபி சையாரத்திக்கும், உங்களுடைய காரில் இருக்கும் அந்த இளைஞன் யார்? அவங்க வந்த காரில் ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க, அந்த காரில் இருக்கிற அந்த பையன் யார், அந்த இளைஞன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மஹமூத் அப்படிங்கிறவங்க பதில் சொல்கிறாங்க, ஹுவ ஜமீலி, அவன் என்னுடைய தோழன். மஹமூத் வந்து சொல்கிறான், என்னுடைய தோழன், அவன் என்னுடைய நண்பன். ஹுவங்கிறது முபத்ததா, ஜமீலி அப்படிங்கிறதுல ஜமீலு அப்படிங்கிறது தான் ஹபர், வஹுவ முதாஃப், யாங்கிறது முதாஃப் இலைஹி முத்தகல்லிமுடைய யா. புரியுதுங்களாமா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாமித் என்ன கேட்குறாரு? மின் ஐன ஹுவ, அவன் எங்கிருந்து வருகிறான்? அந்த யார், அந்த ஃப்ரெண்டு எங்கேருந்து வர்றான் அப்படின்னு கேட்குறாங்க. மஹமூத் என்ன பதில் சொல்கிறாங்க? ஹுவ மின் இன் கல் தர்ரா, அவர் இங்கிலாந்து இருந்து வருகிறார். ஹுவங்கிறது முபததா, மின் இன் கல் தர்ரா அப்படிங்கிறது தான் ஹபரு, ஜாரு மஜ்ரூரு, ஷிபு ஜும்லாவாக இருக்குது. சரியா? ஹாமித் என்ன கேட்குறாரு அடுத்து? மஸ்முஹு, அவனுடைய பெயர் என்ன? மஹமூது சொல்கிறாரு, இஸ்முஹு, அவனுடைய பெயர் வில்லியமோ, வில்லியம், அவனுடைய பெயர் வில்லியம். சரிங்களா? இஸ்முஹு, இஸ்முஹுல இஸ்மு அப்படிங்கிறது முபத்ததா, வஹுவ முதாஃப், ஹூங்கிறது முதாஃப் இலைஹி, வில்லியமோ அப்படிங்கிறது தான் ஹபர். அடுத்து ஹாமிது கேட்குறாரு, முஸ்லிமுன் ஹுவ, அவன் முஸ்லிமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மஹமூது சொல்கிறாரு, லா, இல்லை, ஹுவ நஸ்ரானியு, அவன் ஒரு நசரா, அதாவது கிறிஸ்டியன், அவன் வந்து ஒரு கிறிஸ்டியனு. அபூஹு, அவருடைய தந்தை, அதாவது அவனுடைய தந்தை, உஸ்தாதி, என்னுடைய உஸ்தாது. என்ன சொல்கிறாங்க? இன்னும் அவனுடைய தந்தை தான் எங்களுக்கு உஸ்தாதாக இருக்கிறாங்க, டீச்சராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அபூஹு, அபுங்கிறது தான் முபததா, ஹூங்கிறது முதாஃப் இலைஹி, உஸ்தாதியில் உஸ்தாது அப்படிங்கிறது ஹபரு, யாங்கிறது முத்தகல்லிமுடைய முதாஃப் இலைஹியா இருக்குது. சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? இன்னும் இஸ்முஹு, அதாவது என்னது, அந்த தந்தையை பற்றி சொல்கிறாங்க. இஸ்முஹு, அவருடைய தந்தை இருக்கிறாங்க, அந்த அவருடைய பேர் இருக்குது, என்ன தெரியுமா? துக்தூரு இதுவர்து, அதாவது எட்வர்டு, டாக்டர் எட்வர்டு தான் அவருடைய பேர். அந்த துக்தூரு இதுவர்டுங்கிறதுல இஸ்மு அப்படிங்கிறது முபததா, ஹூங்கிறது முதாஃப் இலைஹி, அந்த துக்தூரு அப்படிங்கிறது தான் ஹபரு. அப்போ இதுவேர்டு என்னது? பதலுன். எப்படி வேணால் வச்சுக்கலாம். துக்தூர் எடுத்துகிட்டு இதுவேர்டு மட்டும் போடலாம், இல்லை எட்வேர்டு எடுத்துகிட்டு துக்தூருன்னு மட்டும் போடலாம், அப்படி தானே? ஸோ அது வந்து பதலாக வந்திருக்குது. ஓகேங்களா? ரைட். அடுத்து ஹாமித் என்ன கேட்குறாங்க பாருங்கள். தஹப்தும் இலல் முஸ்தஷ்ஃபா, அதாவது என்னென்னா தஹப்தும் அப்படின்னா என்ன? நீங்கள் சென்றீர்களா? தஹப்தும் எங்கே வரும்? மூணாவதுல வரும், முன்னிலையில் மூணாவதுல வரும். இங்கே வரும் தஹப்துமா, தஹப்தும், நீங்கள் சென்றீர்களா அப்படின்னு வரும். கரெக்டாக இங்கே இருக்கிறதுனால நீங்கள் சென்றீர்களா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக கேட்குறாங்க. எங்கே? இலல் முஸ்தஷ்ஃபா, மருத்துவமனைக்கு நீங்கள் சென்றீர்களா? லீ ஜியாரதி, சந்திப்பதற்காக. அம்மிக்கும், உங்களுடைய பெரியப்பாவை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்களே உங்களுடைய அம்மு எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு நோயுற்று இருக்கிறாருன்னு சொன்னாங்களே. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் சந்திக்க போகலையான்னு கேட்குறாரு அவர். ஹாமிது கேட்குறாரு. அல் யௌம, இன்னைக்கு உங்களுடைய பெரியப்பாவை சந்திக்கிறதுக்காக மருத்துவமனைக்கு நீங்கள்லாம் போனீங்களா, நீங்கள் சென்றீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹாமிது. அதுக்கு யூசுஃப் அப்படிங்கிற அந்த இளைஞன் என்ன பதில் சொல்கிறாரு? நாம், ஆம், ஸஹப்னா, நாங்கள் சென்றோம். ஒரு ஃபியல். இது என்னது? நாமுங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, ஸஹப்னா அப்படிங்கிறது ஒரு ஜும்லா ஃபியலியா. ஸஹப்னால ஸஹப், அந்த ஸஹப அப்படிங்கிறது தான் என்னது? ஃபியலு. நா அப்படிங்கிறது தமீரோட இணைஞ்சு ஸஹப்னா, நாங்கள் சென்றோம் அப்படின்னு வந்திருக்குது. சரியா? புரியுதுங்களாம்மா? ஸோ இந்த கான்வர்சேஷன் எப்படி வந்து அதில்
அந்த அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி வந்து அந்த தமீரை பயன்படுத்தியிருக்கிறாங்க, எதோட இணைச்சிருக்கிறாங்க, மனுவத்தோடு சேரும்போது எப்படி தமீர் வந்து ரியாக்ட் ஆகுது, மனுவத்து நாற்று வந்துச்சுன்னா தமீர் எங்கே வரும், எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாம் தெரியுதா. அப்புறம் எக்ஸ்ட்ரா சில நியூ வேர்ட்ஸு தெரிஞ்சிருப்பீங்க. விமான நிலையத்து, அப்புறம் வந்து இஸ்லாமிய சட்டக்கல்லூரிக்கு என்ன சொல்லணும், வணிகவியல் கல்லூரினா என்ன துறை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற சில டேர்ம்ஸ், சில வெக்காபுலரிஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதுதான் 14th லெசன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற தம்ரீன் இருக்க போது. இதை பேஸ் பண்ணி தான் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய தமாரின் கொடுத்துருக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த தமாரினை நாம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களாம்மா? ஸோ இதோட நம்ம இந்த செஷனை முடிச்சிருலாம். தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க, சலிப்பு பார்க்காம நோட்ஸ் எடுங்க. இடையிடையில் சொல்கிற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த புக்கில் இருக்காது. நீங்கள் ஒரு 5 வருஷம் 4 வருஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு இது என்ன கான்செப்டில் இதை வந்து பேசியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க, ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்றது தெரியணும்னா கண்டிப்பாக உங்கள் கையில் நோட்ஸ் இருக்கணும், கான்செப்ட் தெரியணும், தர்கீபு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அடுத்து இது எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தெரியும். சரிங்களாம விளங்கும் அப்போ தான். சரிங்களா? ஸோ அதனால் சலிப்பு பார்க்காம நோட்ஸ் எடுங்க, ரீகால் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு ஒரு டைமை ஒதுக்கி அந்த வாரம் என்ன படித்தோம் அப்படிங்கிறத ரிவிஷன் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? எந்த கிளாஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ப்ரீவியஸ் கிளாஸஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கம்மா. சரிங்களா? ஓகே, இதோட நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.